ஆஸ்டர் த வீடியோ கேம் அப்படின்ற ஒரு கேம் பிளே ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேய் குட்டி தம்பி, ஸ்கூலுக்கு போகலையா? இல்லை, ஸ்கூலுக்கு போய் போர் அடிச்சு போச்சு. அதான் எங்கள் அப்பாவோட லேபில் இந்த ரோபோவை பற்றி நானும் செர்ச் பண்ணலான்னு வந்து. அதாவது பிரசிடென்ட் சார். ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இது எல்லார்கிட்டையும் சொல்லணும் விரும்புகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குங்க என்னன்னா, எரிக்கல்லோட செத்து போன ஒரு பகுதியான இந்த ஸ்டால் இது ரொம்பவுமே நல்ல சக்தி உள்ளது. ஆனால் இதுக்கு எதிராகவே இன்னும் ஒன்று இருக்குது. அது ரொம்பவுமே பயங்கரமான கெட்ட சக்தி உள்ள கல். இது ஒரு நிலாவுல வெளிச்சமான சூரியன் அளவுக்கு பயங்கரமானது. நாங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ண அப்புறமேட்டு இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்று கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. என்ன பண்ணுறீங்க? அப்படி பண்ணாதீங்க, அது ஒன்று சேர்ந்தா ரொம்ப மோசமாக இருக்கும். அடைச்சி அப்பா, நான் மாட்டிக்கிட்டேன். நீ என்னடா பண்றாங்க? ஓ கடவுளே, இப்படி நடக்கக்கூடாது. அவர் பையன் இறந்த வருத்த தாங்காம அவனை பையனை மாதிரியே ஒரு ரோபோ உருவாக்குறதுக்காக அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவனோட டிஎன்ஏயோட ஒரு முடியை வச்சு அவனோட ஞாபகத்தை எல்லாத்தையுமே அந்த ரோபோக்குள்ள செலுத்துறாரு. செலுத்தினது இல்லாமல் அதுக்கு உயிர் கொடுக்கணும், எனக்கிட்ட அந்த கல்லை கொடுங்க அப்படின்னே, இந்த கல்லை வை, ஆனால் இதை கெட்ட சக்திக்கு பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த பையன் ஏஞ்சி, முழிச்சிட்டியா? என்னடா இது ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் அவனை விட்டு பிரிய மாட்டேன்னு டாக்டர் ஸ்டேஜ் சொல்கிறாரு. இவங்க அப்பாவை மாதிரி இவனுக்கும் அழகு இல்லாமல் அறிவு இருக்கு. ஆமாம் ஆமாம், ஏன் இவனுக்கும் அறிவு நிறையா இருக்கு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் பேசுறது ஒன்றால புரிஞ்சுக்க முடியுதா? நாங்கள் பேசுறது ஒன்றால புரிஞ்சுக்க முடியுதா? ஆமாம், எனக்கு என்ன இப்போ? அட்டா அதிர்ச்சியில் நான் ஆய போயிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்லை, நாங்கள் பேசுறது கண்டிப்பாக உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு ரோபோ, நீ ஒரு மனுஷன். இல்லை நீங்கள் பேசுறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் பேசுறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். உங்களையும் என்னால் பிடிக்க முடியும். போச்சு. ஹேய், உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? இல்லை, நீ மனுஷன் தானே? ஆமாம். அப்புறம் எப்படி நீ பறந்து வந்த? நீ பறந்து வந்ததும் இல்லாமல் இங்கே இருக்கிற ரோபோட்ஸையும் நெருக்கியிருக்க, பிரச்சனையும் பண்ணியிருக்க. அது எதுவும் பண்ணலை, அவங்கள தான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு ஒரு சில பவர்லாம் இருக்குது. பவரா? நீ மனுஷன் தானே? எப்படி உனக்குள்ள பவர் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? நீயே சொல்லுப்பா தம்பி. அது எனக்கே தெரியல, எங்கள் அப்பா சொன்னார். ஓ அப்படியா? அப்போனா நீ ஒரு ரோபோவாக தான் இருக்கணும். இல்லை நான் மனுஷன். இல்லை நீ ரோபோ. இல்லைங்க, நீ ரோபோ தான்ப்பா தம்பி. இல்லைன்னா உன்னால் பறக்க முடியாது. ரோபோவாக இருப்பானா? ஆமாம், நீ ரோபோவாக இருக்க. எச்சரிக்கை, எட்டு தூரம் வரை ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பாக எங்ககிட்ட நீங்கள் கூற வேண்டும் மிஸ்டர். நீ போயிட்டு உங்கள் அப்பாவை கிட்டே கேட்டுறான், நான் ரோபோவால். இங்கே பார், அதெல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும். இல்லை, அவன் என் பையன் மாதிரி இல்லை. அவனை பார்த்தா என் பையனோட ஃபீல் எனக்கு வரமாட்டேக்குது. அவன் ஒரு ரோபோ, நான் ரோபோ தான், புரியுதா? என் பையன் எல்லாத்துலேயும் அண்டருக்கு எடுப்பான் தான். இங்கே பாரு, இதெல்லாம் சரியாயிடும் நான் சொல்கிறேன்ல, அது ஒரு ரோபோ தான். என்ன, நான் ரோபோவா? அப்பா, அது தம்பி, உன்னை ஒரு பையன் இறந்துட்டான். அவனோட டிஎன்ஏ வச்சு தான் ஒன்று நாங்கள் உருவாக்கணும். ஒன்றும் உருவாக்கணும். பின்னே நீ அவனை மாதிரியே இல்லையா? இல்லையே, இது நான் மனுஷன் தானே? இல்லை, நீ ஒரு ரோபோ. அது நான் ரோபோவாக இருந்தா? அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுதான். ஆமாப்பா தம்பி, உன்னை உருவாக்குனதே அவன் தான். அப்போ நான் மனுஷன் இல்லையா? நீ ஒரு ரோபோடா தம்பி. டென்ஷன் ஏற்றுறாடாவன். நீ ரோபோடா? இல்லைப்பா, என்னை அப்பான்னு கூப்பிடாத தயவு செய்து. ஏன்னா என் பையன் இறந்துட்டான், புரியுதா உனக்கு? நீ என் அப்பான்னு கூப்பிடாத. இல்லை, இன்னும் இப்படி நடக்குது. ஆமாம் தம்பி, நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். உனக்கான ஒரு வழியை தேடிக்கு, உனக்கான ஒரு உலகத்தை தேடிக்கு நான் இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. நான் எங்கே போவேன் இதுக்கப்புறம்? அதான் நான் சொன்னேனே தம்பி. இல்லை,
நான் எனக்கான உலகத்தை கண்டுபிடிக்கிறேன். என்னது சவுண்டு? ஆஹாஹாஹா! ஏய், இங்க பார், நீ எங்களுக்கு உதவி பண்ணு கொஞ்சம், இல்லைன்னா நான் உன்னை கடத்திட்டு போய் கொண்டுருவோம். இல்ல வேணாம், என்னை விட்டுருங்க, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. ஆஹாஹா! உன்னை எவனும் காப்பாற்ற முடியாது, ஏன்னா நாங்க இருக்கிறதுல கிரேட் கிரேட். இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி செய். காப்பாத்துங்க. ஏய் நில்லுங்க, நான் வரேன், கவலைப்படாதீங்க, காப்பாத்த. ஏய் எவ்வளவு தூரம்டா ஓடுவீங்க? இங்கே நில்லுங்கடா, என் கூட சண்டை போடுங்க. ஏய், நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர. நீ இங்கே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னா என் கூட நீ ஃபைட் பண்ணியே ஆகணும். நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டுனா அந்த பொண்ணு நான் விட்டாடுறேன். நான் உன் கூட சண்டை போட்டு ஜெயிப்பேன் கண்டிப்பாக, வா சண்டை போடலான்றான். ஓ, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீங்கள் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே? அது வந்து எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் ஒரு சில பிரச்சனை. பேக்கில் கட்டாக இருக்கான், முன்னாடி கேட்டாக இருக்கு. ஏன் நான் ப்ரொஃபெட்டாக இருக்கிறேன், நீ யாருப்பா தம்பி? ஏன்பா என்னை காப்பாற்றின? ஏதாச்சும் ஹீரோவா நீ? சின்ன குட்டி ஹீரோவா? ஒருவேளை உன் பேர் என்னது? போச்சுரா, வந்துட்டானுடா. டே, என்னை விட்டுருங்க தம்பி, நான் பேசுறேன்னு பேசுறேன், நீயா அப்படியே சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா நாங்கள் உன்னை தாக்குற மாதிரி ஆயிடும். நீ அப்படி ஆகும் இரும்பல மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படிலாம் நடக்காதீங்க. நீங்க என்னை பிடிக்க முடியாது. என்னது ஆடுறாமா? ஏய் தம்பி, இங்க இருக்கிற ரோபோ அழிக்க வந்தியா? எங்க கூட சண்டை போற மாதிரி இருக்கும். இல்லப்பா, அவங்க வந்து மாதிரி இல்லை, வேற எதுக்கும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஒன்னும் மேல இருந்து தான் தூக்கி போட்டுருப்பாங்களோ. குப்பையா? அப்ப நீ எங்களோட சோல்ஜரை சேர்ந்துக்கிறியா? இல்லை, எனக்கு அதுல விருப்பமே இல்லை. ஓ, அப்போ விரும்பலையா? அப்போ பிரச்சனை இல்லை, எங்களோட சோல்ஜரா நீ வந்து சேர்ந்துக்கு. இங்கே ஒரு டாக்டர் எல்லா ரோபோவையும் துன்புறுத்துறான், அவன் மாதிரி நீயும் எங்களுக்கு கொஞ்சம் உதவு அப்படின்றாங்க. இல்லை, எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, நான் ஏதாச்சும் தேடிக்கணும்னு சொல்கிறான். இல்லை, இங்கேருந்து முதல்ல பறந்து போகிறான். இவன் மனுஷனா? என்னடா இப்படி பறக்கிறான்? இவன் ரோபோவாக தான் இருக்கான், வாய்ப்பே இல்லை மனுஷனா இருக்க. ஐயா, என்னடா இது கல்லா?
அங்கே இருக்கவங்களுக்கு நம்ம தேவையில்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவாங்க. அதான் இல்லை, நான் சொல்ல வந்தான். உண்மையை சொல்கிறதுக்காட்டி அந்த பொண்ணு கேள்வி மேலே கேள்வி கேட்க, பையனும் பதக்கு பதக்குன்னு பதில் சொல்ல, சரி எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம் நம்ம அப்படின்றான். திடீர்னு பார்த்தா ஒரு ரோபோ கையை திடீர்னு அந்த குப்பையில இருந்து சும்மா சொல்லிட்டு டொம்மு டொம்முன்ட்டு வெளியே வர பார்க்குது. இது எப்படி அந்த பழைய காலத்து ரோபோவோட கையை தான் இருக்கும், என்னவா இருக்கும்னு இவன் திருப்பி கேட்குறான். இல்லை, அது இந்த இடத்த அதிர்றதுக்கான காரணமே ஒரு ரோபோவாக தான் இருக்கும், என் கிட்ட கூட வாழ்ந்தோடனே பையனை ஓடுறான். திடீர்னு அந்த கையை முளைக்குது.